நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜகவின் கேசவ விநாயகம் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தேர்தலை காரணம் காட்டி அவர் ஆஜராகாமல் இருந்தார். தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், கேசவ விநாயகம் ஆஜராகியிருப்பதன் முக்கியத்துவம் என்ன கோணங்களில் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளது? தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல பாஜகவுடைய அமைப்பு செயலர் கேசவ விநாயகம் சிபிசிஐடி போலீசாருடைய விசாரணைக்கு தற்பொழுது ஆஜராயிருக்கிறார். ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராக 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. தேர்தலை காரணம் காட்டி அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு ஆஜராக தனக்கு அளிக்கப்பட்டிருக்க சம்மனுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கை தொடர்ந்தார். ஆனால் உயர்நீதிமன்றம் அதுக்கு அந்த விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்றும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த அடிப்படையில் இன்று விசாரணைக்கு கேசவ விநாயகம் ஆஜராகிறார். குறிப்பாக இந்த பணம் என்பது திருநெல்வேலி பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுக்காக பாஜக தரப்பிலிருந்து இந்த பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாஜகவுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் தேர்தல் பணிகளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வந்தார். இந்த பணம் இவர் மூலம் சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் கேசவ விநாயகத்திற்கு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மனுக்கு தற்பொழுது ஆஜராயிருக்கார். இவரிடம் இந்த பணம் தொடர்பாகவும் அதே நேரத்தில் பாஜகவுடைய அந்த தேர்தல் செலவுக்காக எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, அதனுடைய கணக்கு வழக்குகள் குறித்தெல்லாம் பல்வேறு கேள்விகளை சிபிசிஐடி போலீசார் கேட்க இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் அனைத்துமே வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்படும். கேசவ விநாயகம் மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாஜகவுடைய வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன், அதே போல பாஜகவுடைய பொருளாளர் எஸ்ஆர் சேகர் உள்ளிட்டோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. எஸ்ஆர் சேகரிடம் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் நேரடியாக வீட்டிற்கே சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். கேசவ விநாயகம் இந்த விவகாரத்தில் அளிக்கக்கூடிய பதில்களும் அவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையும் இந்த வழக்கில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அபிநயா, கேசவ விநாயகம் ஆஜராகி இருப்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.